ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய விருப்பம், உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னு. நீங்கள் கேட்கலாம், ஏசு ஐஸ்வர்யத்தை பற்றி பேசினாரா? நல்லா வாசித்து பாருங்க. வேகமாக தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. தேவாலயத்துக்குள்ளே போய் நின்றவனே பைபிள் எடுக்கிறாரு. திறந்தவனே அவனை சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இயேசு தேவாலயத்தில் போய் வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷம். நான் சொல்றேன், தரித்திரருக்கு சுவிசேஷம்னா அது இன்னொரு தரித்திரத்தை சொல்றது அல்ல. தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்படின்னா தரித்திரருக்கு ஐஸ்வர்யத்தை பேசுவதுதான் என்ன சுவிசேஷம். இயேசு ஐஸ்வர்யத்தை பேசினார். ஐஸ்வர்யவான்களை கையில் வச்சிருந்தார். ஆஸ்திகளை கையில் வச்சிருந்த அநேக பெண்களை தேவன் ஊழியத்துக்கு வச்சிருந்தார். ஆஸ்திகளால் அவருக்கு என்ன பண்ணாங்களா? பணிவிடை செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள்.